பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கிருபையாய் வழிநடத்தி வந்த உம்முடைய மகா பெரிய தயவை எண்ணி உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறிந்து ஆண்டவரே உமக்கு கோடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வந்த நாட்களில் ஏற்பட்ட எல்லா துன்பங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி இந்த மாதத்தில் கர்த்தர் எங்கள் மகிழ்ச்சியினால் நிரப்பப் போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் செய்த அளவற்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பேற்று வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய கிறிஸ்தவ பாமாலையிலே பாமாலை 2 நாம் பாடுவோம். பாமாலை 2. ஜெபம் செய்வோம். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன:
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்தருளும். ஜெபம் பண்ணுகிறதுக்கு பூரணமான விருப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிற நீர் சகல மோசங்களிலும் துன்பங்களிலும் நின்று உமது பலத்த ஒத்தாசையினாலே எங்களை காப்பாற்றி தேற்ற வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாக்குத்தத்த திருமறை பாடம் சங்கீதம் 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூட்டப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை சுத்திகரித்து கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேரி கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வலமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்மரத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சல் பெற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிறேன். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 173வது பாடலை நாம் பாடுவோம்.
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தியானிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஒரு பழைய பாடலின் ஒரு சரணத்தை கேட்டு நாம் ஜெபத்தோடு சத்தியத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதா உம் கரத்தில் என்ற பாடலின் ஒரு சரணத்தை நாம் பாடுவோம்.
தெய்வமாகிய ஆண்டவரே, இந்த அருணோதய தொழுகையில உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திற்கு, எங்களுடைய இல்லத்திற்கு, எங்களுடைய திருச்சபைக்கு, எங்களுடைய தேசத்திற்கு, நாங்கள் ஜீவிக்கிற இந்த உலகத்திற்கு புதிய நம்பிக்கையை, புதிய சந்தோஷத்தை, புதிய சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கு. ஆண்டவரே, நீர் பலன் தாரும். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 2020 என்ற முழுமையின் ஆண்டில் ஒரு பாதையை பத்திரமாக கடக்கவும் அடுத்த பகுதிக்குள் பிரவேசிக்கவும் வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நாம் நெகேமியாவை போல ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிப்போம். நெகேமியா 13:31 என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நாம் ஜெபிப்போம். கொரோனா கொள்ளை நோயின் சித்திரவதை 100 நாட்களை கடந்து நம் தேசத்தை வதைத்தாலும் உபாகமம் 1:31 படி ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டிருக்கிறீர்களே. ஏசாயா 46:4 இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அமெரிக்க தேசத்தின் பிரபல எழுத்தாளர் டீன் கூன்ஸ் என்பவர் 1981 ஆண்டுல த ஐஸ் ஆஃப் டார்க்னஸ், இருளின் கண்கள் என்ற புத்தகத்துல கொரோனா போன்று உயிர்கொல்லி வைரஸ் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதுல சீன தேசத்தின் விஞ்ஞானி லீ சென் என்பவர் அமெரிக்க தேசத்தில் குடியேறியதாகவும் அவர் வைத்திருந்த டிஸ்க் ரெக்கார்ட் படி சீன தேசத்தின் இராணுவ ஆய்வகத்தையும் போர்க்காலங்களில் உயிரியல் ஆயுதமாக, பயாலஜிக்கல் வெப்பனாக வைரஸ் ஒன்றை தயாரிக்க முற்படுவதாகவும் அதற்கு வுகான் 400 என்று பெயரிடப்பட்டிருப்பதாகவும் சுமார் 38 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதியிருக்கிறார். இன்னொரு அமெரிக்க தேசத்தின் பிரபல எழுத்தாளர் சில்வியா பிரவுன் என்பவர் 2008 ஆண்டுல எண்ட் ஆஃப் டேஸ், நாட்களின் முடிவு என்ற புத்தகத்துல உலகத்தின் முடிவை குறித்து முன்னறிவிப்பை தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்டிருக்கிறார். 2020 ஆண்டுல நிமோனியா போன்ற ஒரு கொடிய நோய் உலகம் முழுவதும் பரவும், அது எந்த மருந்துக்கும் அடங்காததாகவும் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் உருவாக்கும். குறிப்பாக அந்த தொற்று கிருமி நுரையீரலையும் மூச்சு குழாயையும் பாதிக்கும் என்றும், ஒட்டுமொத்த உலகத்தை அச்சுறுத்தும் அந்த கிருமி திடீரென்று மறைந்து போய்விடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 சம்பவங்களையும் இன்றைய சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை உலகின் கடைசி காலத்திற்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோமா என்று ஐயமும் நம்முடைய உள்ளத்துல எழும்புகிறது. திருமறையில நோவாவின் நாட்களில் நடந்த சீர்கேடுகளில் முக்கியமானது எது தெரியுமா? ஆதியாகமம் 6:11 பூமி கொடுமைகளினால் நிறைந்திருந்தது. மோசே நாட்களில் ஏற்பட்ட வாதைகளின் நிமித்தமாக 10,700 பேர் மரித்து போனார்கள். இந்த சூழலில் மோசேயின் ஜெபம் என்ன தெரியுமா? என்னாகமம் 16:22 தேவனே, ஒரு மனிதர் பாவம் செய்திருக்கு, சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்று ஜெபிக்கிறார். இன்றைய கொடிய நாட்களில் நாம் தாவீதை போல ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 51:9 என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தாவீதின் குமாரனே, இந்த ஒரு முறை மனமிறங்கும் ஐயா என்று நாம் கதறுவோம். சங்கீதம் 51:12 படி உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மேல் மனமிறங்குவார். இன்று கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கும் மனித இனம் காக்கப்படுவதற்காக திறப்பில் நின்று நாம் பாரப்பட்டு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கொரோனா கொள்ளை நோய் துரத்தப்பட நாம் ஒருமித்து ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? தேவ சமூகத்துல தனித்திருப்போம், தேவ இரக்கத்துக்காக காத்திருப்போம், தேவ கிருபையினால் ஜெயித்திடுவோம். கடவுள் மனிதர்களுக்கு 2 கண்களை படைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு விதமாகவே இருக்கிறது.
பலருடைய பார்வை ஒன்றுபட்டாலும் சிலருடைய பார்வை மாறுபட காரணம் ஈகோ, நான் என்று ஆணவம். ஈகோ என்றால் எட்ஜிங் காட் அவுட் என்று நாம் அறிவோம். சற்று மாற்றி யோசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். என்டரிங் காட் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஓ என்பது அவுட் அல்ல, ஓ என்பது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நேற்று எஸ்டர்டே என்பதுல ஓ என்ற எழுத்து இல்லை. இன்று டுடே என்பதுல ஓ என்ற எழுத்து ஒரு முறையும், நாளை டுமாரோ என்பதுல ஓ என்ற எழுத்து 3 முறையும் இடம்பெறுகிறது. இப்புதிய மாதத்துல கடந்தவைகளை நினைத்து கவலைப்படாமல் நடப்பதையும் நடக்கப் போவதையும் ஜெபத்தோடு நாம் எதிர்கொள்வோம். வலி என்பது தவிர்க்க முடியாதது, ஆனால் வேதனை என்பது தவிர்க்கக்கூடியது. சங்கீதம் 138:8 படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை நாம் தரித்துக் கொள்ளுவோம். நம்பிக்கை என்பது சூரியனை போல, அதை நோக்கி நாம் செல்ல செல்ல மனசுமை என்ற நிழல் நம் பின்னால் போய்விடுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3:7 நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று குறிப்பிடுகிறார். இப்புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:8 உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்துல உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று குறிப்பிடுகிறார். யார் சொன்ன வார்த்தை? தாவீது ராஜா அனுபவித்து எழுதிய பாடல். சங்கீதம் 32 11 வசனங்களை உள்ளடக்கியது இந்த பாடல். தாவீதின் தனிப்பட்ட அனுபவமாகவும் பாவ அறிக்கையாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பாவத்தில் விழுந்தவர் அதிலிருந்து மீண்டு வந்து எழுதிய பாவ அறிக்கை என்று வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். முதல் 2 வசனங்கள் மன்னிப்பையும், 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் மன்னிக்கப்படாத வாழ்வு வறட்சி நிறைந்ததென்றும், 7 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் மன்னிப்பை பெற்ற மனிதனுக்கு ஆண்டவர் என்னாலும் துணையாய் இருக்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சராசரத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராலும் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மகா பரிசுத்தமானவர், உன்னதமானவர் இப்புதிய மாதத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று குறிப்பிடுகிறார். கண் உடல் உறுப்புகளில தலை சிறந்தது. ஐம்புலன்களில் முதல் புலன் இந்த கண். கண் தான் மூளைக்கு அருகிலுள்ள முதல் புலன். மூளையின் கட்டளையை முதலில் ஏற்கின்ற புலனும் கண் தான். கண்களின் சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு தாயின் கருவிலே உருவாகும் சிசுவின் முதல் உறுப்பு கண். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் இறந்த பின்பு 6 மணி நேரம் உயிரோடு இருக்கும் உறுப்பும் கண் தான். அதனால்தான் சங்கீதம் 17:8 கண்மணி போல் என்னை காத்தருளும் என்று தாவீது ராஜா மன்றாடுகிறார். திருமறையில கண்கள். நீதிமொழிகள் 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எபிரேயர் 4:13 கடவுளின் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஏசாயா 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். சங்கீதம் 121:4 இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உபாகமம் 11:12 வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இப்படியாக ஒரு பெரிய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகளில் முக்கியமானது எது தெரியுமா? மத்தேயு 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இதைவிட அருமையாக கண்களை பற்றி வேறு யார் சொல்ல முடியும்? கடவுளின் கண்களுக்கு மறைவானதாகவே மனிதனின் கண்கள் செயல்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் அருளும் வாக்கு, என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய கண்கள் 5 வழிகளில் கெட்டு போகிறதாக திருமறை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒன்று, இருள் நிறைந்த கண்கள். 1 யோவான் 2:11 தன் சகோதர சகோதரிகளை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். 2, இருமாப்பு நிறைந்த கண்கள்.
நீதிமொழிகள் 6:17 மேட்டிமையான கண்கள் ஆண்டவர் வெறுக்கிறார். 3 இச்சை நிறைந்த கண்கள். காமத்தின் கதவுகள் கண்கள் தான். கண்களின் வழியாகத்தான் இச்சை இதயத்தை அடைகிறது. உன்னத பாட்டு 6:5 என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள் என்று குறிப்பிடுகிறார். 4 மாய்மாலமான கண்கள். மத்தேயு 7:5 மாயக்காரன, முன்பு உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசியை எடுத்து போடலாம். 5 பார்த்தும் உணராத கண்கள். மத்தேயு 13:14 கண்ணார கண்டும் அறியாது இருக்கிறார்கள் என்று ஏசாயாவின் வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் தம் கண்களை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்ல வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் லோத்து நிகழ்வு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஆபிராமும் அவருடைய மனைவியும் அவர்களுக்கு உண்டான யாவும் அவர்களுடனே லோத்துவும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். பெத்தேலுக்கும் ஆயி பட்டணத்துக்கும் நடுவே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஆபிராமும் லோத்தும் ஒருமித்து குடியிருந்த போது பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களின் ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இருவரின் மேய்ப்பர்களுக்கிடையே வாக்குவாதம் ஒருபுறம் நடக்கிறது. இந்த சூழ்நிலையில ஆபிராம் லோத்துவை அழைத்து, நாம் உறவினர்கள், நம்மிடையே சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. உனக்கு பிடித்ததை நீயே தெரிவு செய்து கொள். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். ஆதியாகமம் 13:10 லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டார். லோத்தின் கண்கள் பார்த்தது என்ன? யோர்தான் நதியையும் நதிக்கு அருகான சமபூமியையும் நீர்வளத்தையும். அவன் பார்வைக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் தெரிந்தது. எப்படி ஏவாளின் கண்களுக்கு அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமா இருந்ததோ அதுபோல லோத்துவின் கண்களுக்கு ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் தெரிகிறது. ஆதியாகமம் 13:12 லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். உளவியல் ரீதியாக பாவத்தின் இன்பம் ஒருவனை படிப்படியாக இழுக்க ஆரம்பித்து விடுமா? ஆதியாகமம் 13:13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சோதோம் கொமாரா என்பது 96 முதல் 98% சல்பர் நிறைந்த பூமி. சரியான பாதுகாப்பு ஏற்பாடின்றி ஒருவர் உள்ளே போக முடியாது. அது தடை செய்யப்பட்ட பகுதி. அதையும் மீறி ஒருவர் உள்ளே நுழைந்தால் வெந்து மடிவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து பேராசை கொண்டதினால் சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆபிரகாம் ஆதியாகமம் 13:14 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். கடவுள்தான் ஆபிராமிடம் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்கிறார். ஆபிராமும் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். ஆதியாகமம் 13:15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆபிராம் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 26:4 ஆபிராம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் 26:5 உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மனித கண்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லிக்கொண்டே இருக்குமா? லோத்து கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்க்காமல் பேராசை கொண்டதினால கர்த்தருடைய கண்கள் லோத்தை விட்டு விலகி போனது. அதன் விளைவு லோத்தும் அவன் குடும்பமும் பேரழிவுக்குள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் ஆபிராம் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் கர்த்தருடைய கண்கள் ஆபிராம் மேல் நோக்கமாய் இருந்தது. ஆபிராமின் சந்ததி கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல பழுகி பெருகியது, இன்றும் நிலைத்திருக்கிறது.
ஆண்டவர் தம் கண்களை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்ல வேண்டுமா? பேராசையை தூக்கி எறிவோம், கீழ்ப்படுதலை தரித்துக் கொள்ளுவோம். வெற்றியின் முதல் படி கீழ்ப்படி. காற்றும் கடலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் எம்மாத்திரம், நம்முடைய தேவைகள் எம்மாத்திரம். பிலிப்பியர் 2:8 சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் ஆண்டவர் வாழ்ந்தார். நாமும் கீழ்ப்படியலாமா? இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டில் பரிசேயன் ஆயக்காரன் சம்பவம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 2 மனிதர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவர் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். யார் இந்த பரிசேயன்? பரிசேயன் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பொருள். பரிசேயன் என்பவர் கற்றுக் கொடுப்பவர். யூத மரபின்படி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாசம் இருப்பவர். நியாயப்பிரமாணத்தை முறைப்படி கற்றும் அதை வாழ்வுல கடைபிடிக்கிறவர்களுமாய் இருப்பவர்கள் பரிசேயர். லூக்கா 18:11 இந்த பரிசேயன் ஆலயத்திலே ஜெபிக்கிறார். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால உம்மை தோத்தரிக்கிறேன். லூக்கா 18:12 வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். பரிசேயர்கள் தம் நடைமுறை வாழ்வில் இப்படிப்பட்ட ஜெபங்களையே ஏறெடுத்து வந்தார்கள் என்பதை 1ஆம் நூற்றாண்டு யூத நூல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, பெருமை பேசும் மனிதர்களை சக மனிதர்களாகிய நாமே விரும்புவதில்லை. ஆனால் பரிசேயனோ கடவுளின் பாதத்திலே ஜெபிக்கும் போது தன் அருமை பெருமைகளை பட்டியலிடுகிறான். யார் இந்த ஆயக்காரன்? ரோம பேரரசின் வரி வசூலிப்பவன், மக்களால் விரும்பப்படாதவன், ரோம பேரரசின் முத்திரை குத்தப்பட்டவன். சகையு நமக்கு நினைவு இருக்கிறதா? சகைவை போல வரி வசூலிக்கிறவன். லூக்கா 18:13 ஆயக்காரன் ஜெபிக்கிறார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த மனிதன் நியாயப்பிரமாண சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறவன். இவன் அநேக பாவ சுமைகளை சுமந்து கொண்டு தேவாலயம் நோக்கி வந்தவன். ஆண்டவரிடம் தாழ்மையோடு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தான். இந்த உவமையை ஆண்டவர் ஏன் சொன்னார் தெரியுமா? லூக்கா 18:9 தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உலக பார்வையில் பரிசேயன் நல்லவன், ஆயக்காரன் பாவி. ஆண்டவரின் பார்வையில பரிசேயன் பெருமை பேசுபவன், ஆயக்காரன் தாழ்மையானவன். யாக்கோபு 4:6 தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கும் அத்துணை தகுதிகளும் பரிசேயனிடம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் விரும்பாத பெருமை அவனிடம் இருந்ததால் ஆண்டவருடைய கண்கள் அவனை விட்டு விலகி போனது. ஆண்டவர் எதிர்பார்க்கும் எந்த குணமும் ஆயக்காரனிடம் இல்லை. ஆனால் ஆண்டவர் விரும்பும் தாழ்மை அவனிடம் இருந்தது. அதனாலேயே ஆண்டவரின் கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருந்தது. லூக்கா 18:14 அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் தம் கண்ணை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்ல வேண்டுமா? பெருமையை தூக்கி எறிவோம், தாழ்மையை தரித்துக் கொள்ளுவோம். மையில துர்நாற்றம் வீசக்கூடிய மை எது தெரியுமா? பெருமை. பிலிப்பியர் 2:8 சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். ஆண்டவர் தம்மை தாழ்த்துகிறார், நாமும் நம்மை தாழ்த்துவோமா? நிறைவாக கண்களுக்குரிய ஒரு மகத்துவம் என்ன தெரியுமா? கண்கள் ஒன்றாக பார்க்கும், கண்கள் ஒன்றாக திரும்பும், கண்கள் ஒன்றாக மூடும், கண்கள் ஒன்றாக அழும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு கண் மட்டும் பார்க்காது, 2 கண்களும் சேர்ந்துதான் பார்க்கும். ஒரு விழி மட்டும் திரும்பாது, 2 விழிகளும் சேர்ந்தே திரும்பும். ஒரு சின்ன தூசி விழுந்தாலும் ஒரு கண் மட்டும் மூடாது, 2 கண்களும் இணைந்தே மூடும். வேதனையில் அழும்போது ஒரு கண் மட்டும் அழாது, 2 கண்களும் இணைந்தே அழும். ஆண்டவர் அருளிய வாக்கு என்ன தெரியுமா? உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்படி என்றால் ஒரு கண் நம்முடையது, மற்றொரு கண் ஆண்டவருடையது. நம் கண் பார்ப்பவைகளையெல்லாம் ஆண்டவரின் கண்களும் பார்க்கிறது. நம் கருவிழி திரும்பும் இடமெல்லாம் ஆண்டவரின் கருவிழியும் திரும்புகிறது. நம் கண்ணில் தூசி விழுந்தால்
ஆண்டவரின் கண்களும் மூடும். நம் கண்ணில் கண்ணீர் வந்தால் ஆண்டவரின் கண்களிலும் கண்ணீர் வரும். அன்புக்குரியவர்களே, இரு கண்களும் இணைந்திருந்தால் அதை நல்ல கண்ணு என்று சொல்வார்கள். இரு கண்களும் வேறு வேறு திசையை நோக்கி இருந்தால் அதை மாறு கண்ணு என்று குறிப்பிடுவார்கள். தாவீது ராஜா சங்கீதம் 17:8 கண்மணியை போல என்னை காத்தருளும் என்கிறார். சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 7:2 என் கட்டளையையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று குறிப்பிடுகிறார். ஒன்றுக்கும் உதவாது நம்மை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு என்ன தெரியுமா? சங்கீதம் 32:8 என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கடவுள் விரும்பாத பேராசையை பெருமையை விட்டுவிட்டு ஆண்டவர் விரும்புகிற கீழ்ப்படுதலையும் தாழ்மையையும் கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பாவறிக்கை நாம் யாவர் சேர்ந்து சொல்லுவோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவருடைய நீதியில் உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அககரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டார்களோ. ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வனால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமும் மனமகிழ்ச்சிகரமுமான இந்த புதிய மாதத்தின் அருணோதய தொழுகை வேளையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய இன்ப சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, வருடத்தை நன்மையால் முடிசூட்டின தேவன் வருடத்தின் ஒரு பாதையை நேர்த்தியாய் கடந்து வரும்படியான பெரும் கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டுல கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக கொள்ளை நோய் நிமித்தமாக நாங்கள் வேதனைகளை வருத்தங்களை
வியாகுலங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய ரத்தத்தை தெளித்து நீர் எங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் குமாரனே, மீதியான பாதைகளிலும் இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் நாங்கள் அடங்கி இருக்கும்படியான பெரும் கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ வல்லமை பொருந்தின கரம் எங்களுடைய அபிஷேகநாதர் ஐக்கியத்தை, எங்களுடைய திருக்குடும்பங்களை, எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய இயக்கங்களை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை, எங்களுடைய வாஞ்சைகளை நன்மைக்கு எதுவாய் நிரப்பி கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்துல ஒரு தீங்கும் ஒரு குறையும் ஒரு சோர்வும் அணுகாதபடி நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. இந்த மாதத்தில் கூட நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படி சங்கீதம் 32:8 உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆலோசனைகள் தாமே எங்களை இந்த மாதம் முழுவதும் எல்லா வல்லடிகளுக்கும் விலக்கி மறைக்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய அபிஷேகநாதர் ஐக்கியத்துல, என்னுடைய ஆண்டவரே செல்லூர் சபையில, என்னுடைய ஆலம்பட்டி சபையில, என்னுடைய கிண்ணிமங்கலம் சபையில உம்முடைய சமாதானம் நிறைந்திருக்கட்டும். இந்த 3 சபைகளிலும் இந்த புதிய மாதம் முழுவதும் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் பரிபூர்ண ஒத்தாசைகளை ஆண்டவர் தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மேன்மைக்கு மேலான மேன்மைகளை, சமாதானத்தின் ஐஸ்வர்யங்களை 30, 60, 100 உம்முடைய கரத்திலிருந்து பெற்று அனுபவிக்க நீரே கிருபை தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலதரப்பட்ட அரசு தனியார் துறைகளிலே பணி செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே தேவை நிமித்தமாக ஆண்டவரே ஏக்கத்தோடு உம்முடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள், பணி மாற்றங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள், கல்வி ஸ்தாபனங்களிலே கல்வியை தொடர முடியாமல் ஆண்டவரே தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பின் கரம் போதுமானதாக இருக்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தாவீதின் குமாரனே, உம்முடைய ஒத்தாசையோடு இந்த மாதம் முழுவதும் ஜெயம் காண எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக, உம்முடைய சத்தியத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக நாங்கள் விளங்க தேவரீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு ஆண்டவரின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய அபிஷேகநாதர் ஐக்கியத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த அருணோதய தொழுகையின் நிறைவு பாடலாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 308வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற நிறைவான சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.